கர்த்தர் நல்லவர். மணக்கோலம் பார்க்க வந்தேன், மணமகளானேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் முதல் ஆராதனையில் கேட்டேன். இரண்டாவது ஆராதனையில் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஜபத்தோடு கூட நம்ம வார்த்தைக்குள்ளாக போவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எனது மணவாளனை, என் இதய ஏக்கமே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முகம் பார்க்கணுமே ஐயா, அழகை ரசிக்கணுமே. முகம் பார்க்கணுமே ஐயா, அழகை ரசிக்கணுமே. பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே. சித்தம் அறியணுமே என்று சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே. இனியவரை ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நல்ல தகப்பனே, உம்முடைய அடியான் மறைத்து நிற்பேஸ். மாம்சமோ ரத்தமோ வெளிப்படாமல் உப்பால் சாரமேறின உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம், புக் ஆஃப் மார்க்ஸ், சாப்டர் 3 verse 13 to 15. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த வசனத்தில் நான் ஒரே ஒரு சென்டென்ஸை ஹைலைட் பண்ணுகிறேன். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இந்த வார்த்தை நான் வேதத்தை எடுத்து படிக்கவில்லை. நான் ஐசி வார்டில் 2 நாள் படுத்து கொண்டிருந்த போது பைபிள் எடுத்து படிக்க முடியாது, எழுந்து உட்கார முடியாது, படுத்து கிடந்தேன். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வந்தது. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த 1 வார காலம் சற்றேறக்குறைய 60க்கும் மேற்பட்ட செய்திகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் நான் இப்போது எடுத்து லேப்டாப்பில் லோட் பண்ணிட்டேன். அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஸ்வரம் என் காலில் கேட்டது. அந்த வார்த்தைகளை நான் பைபிள் திறந்து படிக்கவில்லை, சத்தம். அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய பெந்தெக்கோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள், செவிகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், கண்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாடு விருத்த சேதனம். அப்படி கேட்ட வார்த்தைகளைத்தான் நான் செய்தியாக இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை தரு எக்ஸெட்ரா 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 அதிகாரம் உள்ளவர்களாக்கினார். முதலாவது என்ன அப்படின்னா, அவர்கள் அவரோடு கூட இருக்கு. ஊழியம் 2 விதம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஊழியக்காரன் ஊழியம் அப்படின்னு சொன்னாலே பிரசங்கம் பண்ண ஒரு வெளியில போகணும், அவுட்டோர் ஒர்க்கு, பிரசங்கம் மைக்கு, பலிபீடம், ஸ்டேஜ் இல்லை.
ஆண்டவர் தெரிந்து கொண்டதினுடைய பிரதான நோக்கம், நான் 4 சுவிசேஷத்துல தேடி பார்த்தேன், இந்த மார்க்கில் மட்டும்தான் இருக்கு, தம்மோடு கூட இருக்கவும். அவரோடு கூட இருந்து சத்தம் கேட்டு நம்முடைய பட்டயத்தை கூர் ஆக்கி கொண்டு புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரம் ஆகி வெளியில போய் நிற்போமானால் தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படும். இதை செய்யாமல் நேரடியாக அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து செய்யலாம், அதற்கு வேற பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவசரப்படாம மனம் போன போக்கில ஊழியத்தை செய்யாம ஆண்டவர் சமூகத்தில் இருப்போமானால் அதுதான் அவருக்கு பிரீதியா இருக்கும். இதற்கு சப்போர்ட்டிங்காக இன்னொரு வேர்டு சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவருடைய பிரகாரங்களிலே தங்கணும், அவருடைய பிரகாரங்களிலே தங்கி அவரோடு சேர்ந்து இருந்தால் அவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். அவரோடு தங்குகிறது இல்லை. சங்கீதக்காரன் சொல்ல, உம்மை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். ஐயா சொன்னார் கொஞ்ச நேரம் முன்னாடி தான், காலையில முதல் ஆராதனை, நம்முடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. வலது பாரிசத்தில் கர்த்தர் இல்லை. இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சொரூபமானவர், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய தூதனானவர். அவரோடு கூட நம்ம தங்கணும்ன்றது தான் அவர் விருப்பம். சகோதரர் அருமையா ஜெபம் பண்ணார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாம தான் கூப்பிட்டார், பேசணும்னு விரும்புகிறார். அவர் தூதர்களோடு பேசுகிறதை விரும்பவில்லை, நான் என் ஜனங்களோடு பேச விரும்புகிறேன். அதனால்தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து, ஆதாமே பாவி, அவனதான் கூப்பிட்டாரு. எங்க இருக்கப்பா நீ, எங்க தேடினார், அவரோடு பேசணும். உங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு மகா திரளான சீஷர்கள் இருந்தார்கள், அவர்கள் பெயர் இதில் எழுதப்படவில்லை. இரண்டாவது ஒரு குரூப் 70 சீஷர்கள் இருந்தார்கள், அவர்கள் பெயரும் இதில் எழுதப்படவில்லை. 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்கள், அவர்கள் பெயர் பதிவாகி இருக்கிறது. பர்சனல் செக்ரட்டரி ஆகிய 3 சீஷர்கள் இருந்தார்கள், அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சீஷன் இருந்தான், அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பான சீஷன் தான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டான். He laid upon his bosom. He heard the noise of his heart. அவருடைய இருதயத்தின் துடிப்புகளை கேட்டதினால்தான் 7 சபைகளுக்குரிய செய்தி அவனுக்கு வெளிப்பட்டது. ஹிந்தியில சொல்லுவாங்க, தில் கா தடுக்கன், தில் கா ஹார்ட்டுடைய பீட். நான் டெல்லிக்கு போன போது நியூ டெல்லியில தில்லி கா தடுக்கன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. நியூ டெல்லியுடைய இருதய துடிப்பு அப்படின்னு அந்த ஹோட்டல்ல நான் ஒரு நாள் 3 நாள் ஸ்டே பண்ணேன், மினிஸ்ட்ரிக்கு போன போது. அந்த டெல்லியினுடைய இருதய துடிப்பு இல்ல, அங்க விஸ்கி ரம்மமும் சிகரெட்டு நாத்தம் தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே ஒரு சீஷன் சாய்ந்திருப்பானால் அந்த சீஷன் அவன் செவி விருத்த சேதனம் செய்யப்பட்டபடியினால் தான் இனிவரும் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனை குறித்து பேதுரு கேட்கிற சைக்கிள, இவன் காரியம் என்ன, இவன் காரியம், ஏய் வாய் மூடியா, அவன் காரியம் என் கையில இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், அவனை பற்றி நான் வெளிப்படுத்துவேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. இன்னைக்கு ஆராதனையினுடைய 2ஆம் பகுதி பாஸ்டர் பாடிட்ட, இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட. இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. இட்ஸ் நாட் a டேபிள் பிரேக்கிங் மெசேஜ், இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் மெசேஜ் ஐ சே. நீங்கள் பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க?
ஆராதனைக்கு வந்த வண்ணமாக அப்படியே போகிறது. ஒருத்தர் சிலர் கை தட்டுறதும் இல்லை, ஒரு பாடி அசைவும் இல்லை, இருதயத்தில் அசைவும் இல்லை, சரீரத்தில் ஒரு அசைவும் இல்லை, ஆத்மாவில் ஒரு அசைவும் இல்லை. அப்படியே நம்ம போகிறோம் வந்தவர்கள் வந்த வண்ணமா. பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவன் என்று சொல்லியும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காதவர்கள் துர்பாக்கியவர்கள். தேவன் நமக்கு அனுகிரகமாய் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை சபையில் ஆராதிக்கணும். தேவனுடைய பலிபீடத்தில் நின்று ஆராதனை நடத்துகிறவர்களும் சரி, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களும் சரி, தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அவர்களை மறுரூப அனுபவத்துக்குள் அபியாசத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி பிராக்டிஸ்குள்ள கொண்டு வருவாரானால் கண் இமைக்கும் நேரத்தில் இமை பொழுதில அவர்கள் மறுரூபமாகி விடுவார். பெந்தெகோஸ்தவர்கள் சபைகளுக்கு தான் இந்த அனுபவம் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் பரலோகத்தின் நிழலாட்டமாய் இருக்க வேண்டும், பரலோகத்தின் ஒத்திகையாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கமும் உள்ள போகணும். உள்ள நான் முன்ன சொன்னது போல இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டு இருக்குமானால் விதைக்கிற ஒவ்வொரு வசனமும். ஏன் ஆராதனை? உங்கள் நிலத்தை உழுத நிலமாக்கணும் ஆத்மாவை, அதற்கு அப்புறம் வசனத்தை. இதுதான் ஆராதனை ஒழுங்கு. இருதயம் நல்ல உழுத பிறகு ஆராதனையில வசனம் விதைக்கப்படுது. ஆழத்தில் விதைக்கணும், நல்ல நிலத்தில் விதைத்த வசனமாக. ஆராதனையில விதைக்கிற வசனம் தான் பின்னாளிலே அவர்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக. ஒரு விசை 1992 நான் ரட்சிக்கப்பட்டேன். 93 சைதாப்பேட்டை நியூ லைஃப் ஏஜி மோகன் பாஸ்டர் சர்ச்சில் டிஜிஎஸ் தினகரன் ஊழியர் கூட்டத்தில் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அந்த செய்தி வேளையிலே அவர் சொன்னாரு, 1 மணி நேரம் நான் பிரசங்கிக்கணுமானால் 7 முதல் 8 மணி நேரம் நான் ஜபிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு, அப்போ நான் புதுசு 93 ரட்சிக்கப்பட்ட 1 வருஷம் கூட ஆகலை. அப்போவே ஊழியத்துக்கு வந்துட்டேனா. இந்த மனுஷன் ஏதோ ஊழியர்களை எமோஷன் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கப்ஸா அடிக்கிறாரு, அவர் ஏதோ கதை அடிக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையில் அப்படி தான் நினச்சேன். இஸ் இட் பாசிபிள் டு ப்ரே 7 hours 8 hours? Oh, it's impossible and improbable to stay at the feet of the Lord. Impossible நான் நினைச்சேன். கர்த்தருக்குள் வளர 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 40 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், முழு நேர உபவாச ஜபங்களிலே 7-8 இல்லை 48 மணி நேரம், 78 மணி நேரம் பகலும் இரவுமாய் காத்திருந்த போதுதான் அன்னைக்கு தேவதாசன் சொன்ன வார்த்தை என் மண்டையில் உரைத்தது. நான் அன்னைக்கு அவரை அற்பமா நினைச்சேன் இல்லை உள்ளத்துல. எனக்கு பதில் கொடுக்க வேண்டாம். ஒரு முறை சிங்கப்பூர்ல யூத் மீட்டிங் நடந்துட்டே இருக்குது. நான் இதை தான் சொன்னேன். In my 40 days fasting I used to pray hours together, full day, throughout the day, throughout the night அப்படின்னு. ஒரு வாலிபன் குறும்புக்காரன் எழுந்தேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, 10 நிமிஷம் கொடுங்க, நான் இன்டர்நேஷனல் பிரேயர் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னா. ஆஹா, நமக்கு போட்டியாளர் எழுந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் அஃப்கோர்ஸ் மை டியர் சன், உண்மைதான் 10 நிமிஷம் போதும் இன்டர்நேஷனல் பிரேயர் பண்றதுக்கு. ஆனால் 7-8 மணி நேரம் தேவனோடு அமர்ந்து இருக்கிறது. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரு நாளிலே லபிக்கிற காரியம் அல்ல. அது தொடர்ந்து கர்த்தரோடு இருப்பாயானால் 7-8 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம், 240 மணி நேரம் கூட நீர் கர்த்தரோடு இருக்க முடியும் என்று சொல்லி அவனை நான் தேற்றினேன். ஊழியர்கள், தேவனுடைய விசுவாசி, கர்த்தர் நம்மகிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? தேவாதி தேவன் மனுஷங்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, 1 மணி நேரம் இருப்பா, அதிகம் எனக்காக இல்லை, உன்னுடைய காரியம். நீ சோதனையில் அகப்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாது அவனால. நம்ம தசம பாகம்லாம் கொடுக்குறோம், ஆனால் ஒரு நாளில் 24 hours தசம பாகம் கொடுத்தா அப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுருங்க. ஒரு விசுவாசி 1 மணி நேரம் இருக்குமானால் ஊழியர் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் விழித்திருக்கணும், காத்திருக்கணும்? உண்மையெல்லாம் நான் சொல்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். நான் என்னுடைய 40 நாள் உபவாச நாட்கள் எல்லாம் அது உபவாச நாட்கள் ஆர்ப்பரிக்கிற நேரம் இல்லை, அது அமைதலாக இருக்கிற நேரம். த ஸ்டில் வாட்டர், இட்ஸ் நாட் அ மூவிங், ஸ்டில் வாட்டர்.
மண்ணாங்கட்டி மாதிரி உட்காந்துருப்பேன் அவர் பாதத்தில். அப்படியே ஏசையா ஏசையா ஏசப்பா ஏசப்பா. நான் பேங்க்ல இருந்த காலத்தில் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் படூர் கேளம்பாக்கம், அதில் தான் கேசிஜி வர்கீஸ் எனக்கு கேலக்ஸி ஹாஸ்டலில் ஏசி ரூம் தருவார். 40 நாள் தனித்து அங்கே நான் உட்காந்துருப்பேன். கடைசி ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து கடைசி குடும்பத்தோட ஜபிப்பேன். டே அண்ட் நைட்டு நான் கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து. அவர் அருமையான, உங்களுக்கு தெரியும், நீங்க வாசிச்சிருக்கீங்க, எலியா பர்வதத்தில் போய் ஒளிந்து கொண்டார். பூகம்பம் வந்தது, புயல் காற்று அடித்தது, அக்கினி வந்தது, பூமி பிளந்தது, இதில் எல்லாம் கர்த்தர் இருக்கவில்லை. அமைதலாச்சு பாருங்க. அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டது. நல்ல அன்பான சகோதரரே சகோதரியே, ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ளவன், அபிஷேகம் பெற்றவன், அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் தான் பிரதான பாக்கியம். தேவனுடைய சத்தத்தை நீ உன் செவியால கேட்கணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றது அப்படிதான். ஐசியூ வார்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் போது கேட்ட வார்த்தை தான் இன்னைக்கு என்னுடைய கீவேர்ட். அவர்கள் தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பிரசங்கம் பிரசங்கம் ஊழியம் 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 சுத்தி சுத்தி வர்றது இல்ல. 80% அவர் பாதத்தில் உட்காருங்க, 20% பிரசங்கம் பண்ண போறோம். மோகன் சிலாசரசி எங்க ரொம்ப நல்லா டீச் பண்ணுவார். ஆஸ் அன் இவாஞ்சலிஸ்ட் நமக்கெல்லாம் கிறிஸ்தவங்க மத்தியில் ஊழியமே கிடையாது பிரதர். புறஜாதி மத்தியில தான் 90% புறஜாதி மத்தியில, 10% கிறிஸ்தவர் மத்தியில போங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க, 90% வெளியில போங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, முதல் நாத்திகம் எங்க இருப்பேன், அதுக்கப்புறம் தலைமறைவாயிருவேன், வெளியில போயிருவேன் எங்கேயாவது. அதுதான் எங்களுக்கு அருமையான, எங்களை நடத்தினவர்கள் அருமை நடத்தினார். நான் அடுத்த வசனத்துக்குள் போகிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 28வது வசனமும். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 2 and 28. ஆயத்தமாகி, எல்லாம் என்கிட்ட இருக்கு, எல்லாம் டேப்ல. நீங்க நான் யாரையும் வாசிக்கிறதுக்கு விட மாட்டேன், எல்லாம் என் கையிலே இருக்கு. விடியற் காலையில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலை மேலே ஏறு, அங்கே மலை உச்சியில காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. அங்கே அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாக உடன்படிக்கை வார்த்தைகளை பலகையில் எழுது. கர்த்தரோட இருந்தா என்ன வரும்? வசனம் வரும், வார்த்தை வரும். அது யாருக்கு? எனக்கு முதல், 2வது என் சத்தத்தை மற்றவங்க கேட்கறதுக்கு. இன்னொன்னு என்ன வரும்னா, உன் முகரூபம் மாறி இருக்கும். பிரகாசம் அடைந்தது மோசேக்கு தெரியல. ஆனா எதிர்க்க நின்று பிரசங்கத்தை கேட்கிறவங்க சொல்லுங்க, ஐயா பாஸ்டர் உங்க மூஞ்சி என்ன எப்படி ஷைனிங்கா இருக்குது, எங்களால எதிர் நின்று கேட்க முடியல வசனத்தை. முக்காடு போட்டு ஊழியம் செய்த ஒரே ஒரு ஊழியக்காரர் மோசே. ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு என் முகத்தை பாக்குறீங்கல்ல, 92 என் முகத்தை பார்த்து காரி துப்பி இருப்பீங்க. பக்கா பொறுக்கி மாதிரி இருந்தேன். நெத்தியில நாமம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், கயிறு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பைத்தியக்கார மாதிரி இருந்தேன் நான். தேவ சமூகம் இருக்கு பாத்தீங்களா, எந்த பியூட்டி பார்லரை விட மேன்மையானதுங்க. ஹல்லேலூயா. நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லர், ப்ளீச்சிங், ஃபேஷியல், அது இது எக்ஸெட்ரா எதுவுமே தேவையில்லை. நம்முடைய முகத்தை அப்படியே பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னார், நான் அதுல இருந்து தான் உள் வாங்கிக்கிட்டேன். எப்பவுமே பிரசங்கத்தை அப்படியே உள் வாங்கிக்குவேன். நீ கர்த்தருடையவன், கர்த்தர் உன்னுடையவன். இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இருக்குமானால் அவர் சமூகத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே முடியாது, பிரியவே முடியாது. இந்த ஆராதனை என்பது அப்படியே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அப்படியே சக் பண்ணிக்கணும், இழுத்து கொள்ளணும், உறிந்து கொள்ளணும். ஜாய் வேற, ரிஜாய்ஸ் வேற. ரிஜாய்ஸ் ஹிஸ் பிரசன்ஸ். அந்த உணர்வு, அந்த சென்ஸ் இருக்கணும். பெந்தெகோஸ்தே அனுபவம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்கள் ஆராதனையினுடைய அந்த அனுபவத்தை உணராமலே இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட ரோமன் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு டாகுக்கெல்லாம் ரொம்ப சென்ஸ் இருக்குமா, ரொம்ப மோப்ப சக்தி இருக்குமா. அதனால தான் இராணுவத்திலையும் காவல்துறையிலும் நாய்கள் பயன்படுத்துறாங்க.
அதுக்கே அவ்வளவு நாசியில உணர்வை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால், ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆராதனையினுடைய அழகு நம்மை கவர்ந்து கொள்ள வேண்டும். ஆராதனையினுடைய அபிஷேகத்தினுடைய ருசி நாம் ருசித்து பார்த்திருக்கணும். ஏதோ டேஸ்ட்லெஸ் ஃபுட்டு, உப்பு இல்லாத, உப்பு சப்பு இல்லாத அப்படியே ஆராதிச்சுட்டு ஏதோ அப்படி உளுத்தம் வடையை தட்டி கடாயில் போடுவாங்க அம்மா மாருங்க. கைக்கும் நோவாம கடாய்க்கும் நோவாம எண்ணெயும் சதுராம அப்படியே இப்படி கையை தட்டி இப்படி தட்டி ஆராதனை வீரன் அவன் உயிரை கொடுத்து அங்கே கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் இவங்க என்னடனா அப்படி இப்படி. நான் சொல்லுவேங்க, டெண்டுல்கர் சொல்ற பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, பட் ஐ சே த வர்ஷிப் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி ஃபார் மை மினிஸ்ட்ரி. த வர்ஷிப் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. ஆராதனை அபிஷேகம் என் ஊழியத்தினுடைய பலன், எனக்கு பலன். ஆராதனை ஆராதனை இல்லாம எப்படிதான் ஜென்மங்க வீட்டில் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆன்லைன்ல பார்த்துருக்கிறவங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நைட்டி போட்டுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கின்னு, பனின்னு போட்டுக்கிட்டு ஆராதனை. யூடியூப் நம்மளை கெடுத்து போட்டுச்சு இந்த கொரோனா காலத்தில். ஆன்லைன் சர்வீசஸ், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். டெக்னாலஜி, நோ ஹார்ட் காப்பி, only soft copy in the Bible, mobile. I don't know what they are saying, what they are seeing. எனக்கு தெரியல. மொபைல்ல யூடியூப் பார்க்குறாங்களா, ஃபேஸ்புக் பார்க்குறாங்களா, ட்விட்டர் பார்க்குறாங்களா, பைபிள் பார்க்குறாங்களா? ஆனால் சபையில் மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. I condemn. Keep away your mobile. Bring your hard copy Bible, the scripture. இயேசு கிறிஸ்து புஸ்தகம் அந்த சுருளை வாங்கி வாசித்தார். வாசித்து வேலைக்காரனிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சபையில ஆராதனையில இழுத்து கொள்ளுங்கள். அது அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி உங்கள் ஆத்மாவை சார்ஜ் பண்ணும். அந்த பிரசன்னத்தோட போங்க. 1 சாமுவேல் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெலிஸ்தேன் இஸ்ரவேலர்கிட்ட எந்த ஆயுதமும் கூற ஆயுதமும் இருக்கக்கூடாதுன்னு கொல்லனை எல்லாம் அப்புறப்படுத்தினான். கடப்பாறை, ஈட்டி, சுத்தி எதுவும் ஆயுதம் ஷார்ப் பண்ணக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் நம்மை ஷார்ப் பண்ணும். பிரசன்னம், பிரசங்கங்கள் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி, கிருபையினால நிரம்பி, உப்பால் சாரமேறி இருந்தால் அது உள்ள போயிடும். காய்ந்த ரொட்டியை கொடுத்து முழுங்கு அப்படின்னு போட்டு கச்சையில குத்துறோம், உள்ள துருத்துறோம். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். 3000 5000 என்று பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்தது ஆத்துமாக்கள். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லை. பெந்தெகோஸ்தே சபைகள், நான் ஆஸ் an evangelist எல்லா டினாமினேஷன், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லூத்தரன், சிஎஸ்ஐ எல்லாத்துக்கும் போறேன். ஆனால் நான் ஒரு பெந்தெகோஸ்தேக்காரன் என்பதை அங்க என்னுடைய பிரசன்டேஷன் நிரூபிச்சு விட்டுரும். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23 24 பாருங்க. இந்த வசனத்தை அப்படியே உங்க காட்சியை கண் முன்னாடி கொண்டு வாருங்க. உங்க முன்னாடி கொண்டு வாங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஐயா, இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். ஒரு பாவியான மனுஷன் கூப்பிடுற அந்த தெய்வம் அவன் பின்னாடியே போறாரு. ஐயா, ஒரு மனுஷன் கூப்பிடுறான், தெய்வம் பின்னாடியே போறாரு. தேவாதி தேவனுடைய ஏகசுதன் பின்னாடியே போறாரு. அந்த காட்சியை அப்படியே நான் சில வேளையில வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் ரெட் சிக்னல் போட்டுருவார். ஸ்டாப், மெடிடேட், கேதர், டேக் எ சர்மன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் கிரீன் சிக்னல் போடுற வரைக்கும் அங்க வசனத்தை மூவ் ஆக விட மாட்டார். என்ன அப்படிதான் நிறுத்தினாரு.
இந்த வசனத்துல ஒரு சென்டென்ஸை நான் சொல்லி உங்களுக்கு ஹைலைட் பண்ற பாருங்களேன். அவர் அவனோட கூட போனார். அவ்வளவுதான். எனக்கு முழு வசனம் பெரிய பெரிய பேசேஜ்ல இல்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ்ல இருந்து என்ன பல செய்திகள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் கொடுத்திருக்கார். ஜஸ்ட் ஒன் சென்டென்ஸ். இஃப் யூ ஹேவ் த practice of meditating, the Bible reading is different, the meditating the word of God is different. வேத வாசிப்பு ரொட்டீனாக வாசிக்கிறது வேறு, வேத வசனங்களை தியானிப்பது வேறு. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறதுக்கே நாங்க தலையால தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரங்க, சபையை வாசிக்க பண்றதுக்கு. நீங்கள் தியானித்தீர்கள் ஆனால் அதனால் மிகுந்த பலன் உண்டு. காலையில் பாஸ்டர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் ஒட்டி இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நம்மெல்லாம் செய்தியை கேட்குறோம், குறிப்பு எடுக்கிறோம். சிலர் அது கூட எடுக்கிறதுக்கு இல்லை, அது வேற விஷயம். குறிப்பு எடுத்து வீட்டில் போய் ரிவிஷன் எத்தனை பேர் பண்றீங்க? எங்க மருமவ பாலக்காடு பிராமின், அவ வந்த போது முதல்ல சொன்னேன், அம்மா அங்கிள் கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, 27 டைரி வச்சிருக்கேன். என்னதுன்னா, எதையெல்லாம் கேட்டனோ அதையெல்லாம் பொக்கிஷமா வச்சிருக்கேம்மா. எனக்கு தெரியாது அதெல்லாம் எப்போ அவங்க எடுத்து பார்ப்பாங்களோ, நான் கண்ணை மூடின பிறகு பார்ப்பாங்களோ தெரியல. அவர் அவனோட கூட போனார். அந்த காட்சியை பாருங்க. இப்போ அவன் கூப்பிட்டவன் முன்னாடி போறான், அவனுக்கு பின்னாடி யார் வருது? ஜீசஸ். ஜீசஸ்க்கு பின்னாடி யார் வர்றது? அவ்வளவுதாங்க. உங்களோட இயேசு இருந்தால் உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். நான் இதை ஊழியர் கூட்டத்தில் கூட பிரசங்கிப்பேன் ஒரு நாளைக்கு. நேற்றுக்கு தான் சுட சுட எடுத்தேன் நான். நேற்றுக்கு கேட்ட சிலர் பாக்கியவான்கள். ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டார். உங்களோட இயேசு இருக்காருன்னா அப்போ ஒரு பெரிய கூட்டம் வரும். இப்ப எங்க வீட்டுக்கு மோகன் சி லாசரஸ் வராருன்னா அப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுத்தியும் எவ்வளவு கூட்டம் இருக்கும்? வருவாங்களா இல்லையா? அவர் ஊழியக்காரர். ஆனால் இயேசுவே நம்மோடு கூட இருந்தால் நம்ம கூட கூட்டம் இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஒரு பெரிய கூட்டம் நமக்கு பின்னாடி வரும். அவர் அவனோட கூட போனார். நம்ம கூப்பிடணும், நம்ம உட்காரணும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஒவ்வொரு முறையும் கண்களை மூடணும். ஒருவன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடிருங்க. இடது பக்கம் வலது பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், முன்னால அந்த சாரி என்ன கட்டின்னு இருக்காங்க, அந்த பசங்க என்ன பண்றாங்க, என்னம்மா கம்மல் போட்டிருக்க, உங்க மொபைல் என்ன, இப்படிலாம் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா தேவ பிரசன்னம் அப்படியே நம்மளை ஆழத்துக்கு கொண்டு போயிடும். தேவ பிரசன்னம் ஆழத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னா பல காரியங்கள் இருக்கிறது, நேரம் இருக்காது அதெல்லாம் நான் மொத்தமா பிரசங்கிக்கிறதுக்கு. யாத்திராகமத்துல மோசஸ் கூப்பிடுறாரு 33ஆம் அதிகாரம் 14 முதல் 16. நான் அந்த சென்டென்ஸை மட்டும் சொல்றேன். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோட வரணும், என் சமூகம் போகும்னு சொன்னாரு. இல்ல, நீங்க எங்களோட வாங்க, நீங்க வாங்க, எங்களோட வாங்க, நீங்க எங்களோட வந்தாதான் நாங்க விசேஷம். நீ இல்லைன்னா வேணாம். நான் எப்பவுமே நான் ஊழியத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிருவேன். 5 நாள் 10 நாள் எல்லாம் வட இந்தியா போகும்போதெல்லாம் பண்ணிக்கிருவேன். போகும்போது நீங்க என்னோட வரணும். அவன் கேட்கிறான் பாருங்க, எங்களோட வராவிட்டால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். நீங்க இல்லாம, ஹீரோ இல்லாம இந்த ஜீரோ போய் இன்னும் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேனா? ஐ நீட் யூ. நீங்க முன்ன நில்லுங்க, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன். இந்த 33 ஆண்டு காலம் அப்படிதாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 24. ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 5 verse 22 and 24. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து
தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு பிரம்மச்சாரியம் இல்ல காடு, வனாந்திரம், இமயமலை, அமர்நாத் குகை இல்லைங்க. தொடப்பத்தை எடுத்து பெருக்கினே இயேசுவே சோத்திரம் சோத்திரம், சாமான தேய்ச்சிக்கிட்டே துணியை துவைச்சிக்கிட்டே பிரசன்னத்தில் இருக்க முடியும். நான் இன்னும் சொல்லட்டுமா, தவற நினைக்காதீங்க. டாய்லெட்டுக்குள்ள கூட யாருமே இருக்க மாட்டாங்க, கதவு வேற தபால் போட்டுருவோம். தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். டாய்லெட் உள்ள இருந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியும், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆனால் நம்மை சுற்றி நிற்கிறவர்கள் நம்முடைய பிரசன்னத்தை குலைக்கணும்னுட்டே சாத்தான் எல்லாரையும் அனுப்புவோம். அதுதான் பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறத விட பெற்றுக்கொண்ட பிரசன்னத்தை காத்து கொள்ளுவது வேறு. பிரசன்னம் வாங்கிறதுக்காக காத்திருக்கிறோம், காத்திருந்து பெற்றதை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளணும். ரெண்டுமே காத்துதான், ரெண்டுமே காத்து கொள்றது தான். காத்திருந்து பெறுவோம், ஆனால் பெற்றதை காத்து கொள்ள வேண்டும். அதை குலைத்து போடுறதுக்குன்னே யாராவது ஒருத்தர் வருவாங்க, வார்த்தைகள் வரும், சம்பவங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். அவன் தேவனோடு தான் சஞ்சரிச்சான், ஆனா பிள்ளைக்குட்டி பெத்தான். கிரகஸ்தன், அவன் பிரம்மச்சாரி கிடையாது, சன்னியாசி கிடையாது, ஞானி கிடையாது, ரிஷி கிடையாது. He is a saint of the Lord. தேவனோடு சஞ்சரித்தான், குடும்பமும் நடத்தினான், தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு ஏறி போயிட்டான். அதுதாங்க எந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களே கைகளை தட்டுறதுக்கும் குதிக்கிறதுக்கும், இங்க இருந்து அங்க ஓடுறதுக்கும், அங்க இருந்து இங்க ஓடுறதுக்கும், விழறதுக்கும், மல்லாந்து விழறதுக்கும் அல்ல. இந்த அபிஷேகத்தின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களானால் அதுதான் ஒத்திகை, பரலோகத்தின் நிழலாட்டம். பிரசன்னத்தை உணரன எப்படி? இப்படியா? இல்ல, அமைதியா அப்படியே ஆரம்ப காலத்துல கைகளை தட்டி குதித்து குதித்து அர்ப்ப. ஏன்னா அவ்வளவு ஜாய், தி ரிஜாய்சிங் இஸ் பிரசன்ஸ். பட் அதுல பழக்கப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள் அமைதியாயிருந்து அப்படியே. ஃபாதரோட கூட எல்லாம் அடிக்கடி நான் ஒரு வாரம்லாம் இருந்திருக்கிறேன். நான் கலையர் கோயில்ல நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தா அவரு அந்நிய பாஷையில பேசுவேன். கக்க கக்கா லபந்தா திமதா அப்படின்னு நின்றுப்பாரு. அவர் பாட்டு அந்நிய பாஷையில பேசியிருப்பார். அந்த எதிராளி பேசுறது கூட அவர் பதில் சொல்ற மாதிரி இருக்கும், அந்த அந்நிய பாஷை அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். நல்ல ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. அந்நிய பாஷையை ஏன் கொடுத்தார்? பழைய என்னைக்கோ பெற்ற 2-3 வார்த்தையே இன்னமும் 20 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புதிய பாஷைகளில் நீங்க விருத்தியாகணும், ஆவியின் வரத்துல விருத்தியாகணும். தேவனோட சஞ்சரிப்பியானால் தேவன் அந்நிய பாஷையை தருகிறது மட்டுமில்ல, அதற்குரிய வியாக்கியானத்தையும் தருவார். நான் ரட்சிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் சபையில, தலைமை சபையில, புருஷாகத்துல காத்திருப்பு கூட்டம்னு இருக்கும். சனிக்கிழமை வருவேன், காத்திருப்பேன். 3-4 மாசமா வந்தேன். எனக்கு அபிஷேகம் இல்லை. திடீர்னு எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. ஆண்டவரே என்னை ஏமாத்தாதீங்க ஆண்டவரே. முன்னாடி வரிசையா நிக்க சொல்லுவாங்க, முழங்கல்ல நின்ன போது எனக்கு கொடுத்தார். லீ தூரி பிக்கிறலப்பான்னு, அவ்வளவுதான். தூக்கி அடிச்சுச்சு எல்லா கண்ணாடி, பைபிள், வாட்ச், பேக் எல்லாம். தானா ஸ்ட்ரீட் புருஷாகத்துல பைக் சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன். அப்ப அதையே தான் லீ தூரி பிக்கிறல்லபா. அதான் சொல்லி 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 1 மாசமா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணினேன். தேவன் சொன்னாரு, என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன். இன்னைக்கு பாஷையை பேசுறோம், பிரசன்னத்தை உணரணும். அதோட அந்த பாஷைக்குரிய வியாக்கியானம் என்னன்னு தெரியணும். பாஷைக்கு வியாக்கியானம் தெரியாமலே நீங்க இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு தனித்து இருந்து ஜெபம் பண்றது அது ஒரு அனுபவம். ஆனால் இந்த ஏனோக்க பாருங்க, குடும்பத்துல இருந்து தான் அனுபவிச்சாரு, பிரசன்னத்தை சஞ்சரித்தாரு. நம்ம இந்திய தேசத்துல ஒரு பெரிய ஞானி இருந்தார், கௌதம புத்தர், சித்தார்த்தர். ஒரே ராத்திரியில அரண்மனையை, மனைவி, மகனை எல்லாத்தையும் வீட விட்டாரு, வந்தாரு. எங்கேயோ ஒரு மரத்தை அடியில போய் உட்கார்ந்தார். அங்கதான் ஞானம் கிடைக்குதுன்னு. ஆனா அவர் கண்டு கொண்ட ஞானம் என்னன்னா, கடவுள் இல்லை.
இன்னைக்கு அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவரையே கடவுளாக்கிட்டாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஞானம் பெற போறதில்லை. தேவ பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருந்து அவரோட கூட இருப்போமானால் நம்முடைய பட்டயத்தை அவர் ஷார்ப்பாக்கிடுவார். புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரம், மெஷின், மலைகளையும் குன்றுகளையும் அடித்து நொறுக்கி பதறாக்கி விடப்படுவார். ஷார்ப்னஸ் இருக்கும். அபிஷேகத்தின் கூர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். சங்கீதம் 92:10. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். யோவான் 14:23 மறுபடியும் ஒரு சென்டென்ஸை நான் ஹைலைட் பண்றேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். புளூரல் இருக்கு, புளூரல் பன்மையில் இருக்கு. நான் வந்துன்னு சொல்ல, நாங்கள். நீங்கள் வசனத்தை கை கொண்டீர்கள், சன், காட், ஹோலி ஸ்பிரிட், ட்ரினிட்டி காட் will come and dwell with you. உங்களோட வாசம் பண்ணுவார்கள். வந்து வாசம் பண்ணுவோம். அவங்க வந்துட்டாங்கன்னா போதும், நமக்கு இந்த முத்திரையிடப்பட்டிருக்கிற எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு திறந்துரும். அதுக்கப்புறம் ரெவலேஷன் தான். மூப்பனாகிய யோவானுக்கு கொடுத்த ரெவலேஷனை பார்க்கல இந்த கடைசி காலத்தில் தமது பெந்தேகோஸ்தே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, தேவதாசர்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்களை, புதை பொருளை, உங்களுக்கு தெரியும், வசனம் அறிந்தவர்கள், மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்குரியவர்கள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் உரியது. 10 வருஷம் 20 வருஷம் பைபிள் படிச்சீங்க. எத்தனை பேர் முழுசா ஒரு முறையாவது படிச்சீங்க? ஆராய்ந்து எத்தனை முறை படிச்சீங்க? தேடி எத்தனை முறை படிச்சீங்க? எத்தனை முறை தியானிச்சீங்க? வசனத்தை கை கொண்டால் போதும், அவர் நம்மோட வந்து உட்காந்துக்குவார். அவர்கள் நம்மிடத்துல ஒரு அன்பா வந்து உட்காந்துருவாங்க. நாங்கள் வந்து, இதெல்லாம் நம்ம கையில தாங்க இருக்குது. எத்தனை முறை நீங்க தியானிச்சிருக்கீங்க? எத்தனை முறை வாசிச்சு கடந்து போறோம்? சில வேளையில் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவரை பைபிள் வாசிக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, நான் ஜெபம் பண்ணினால் நான் பேசுகிறேன், அவர் கேட்கிறார். வேதம் வாசித்தால் அவர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். 65 முறை நான் வாசித்து முடித்தேன். Not here and there, cover to cover, Genesis to Revelation. Out of that, புக்கு எழுதுறதுக்கு, சர்மன் எடுக்கிறதுக்கெல்லாம் தனியா உபவாச நாட்களிலே விசேஷித்த வேத பாடம், எபிரேயர், தானியேல், வெளிப்படுத்தல், யோபு, சங்கீதங்கள், நீதிமொழிகள், தனித்தனியா உபவாசம் அன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட். தேடி வாசிங்கப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவார். எக்ஸால்டேஷன், கர்த்தருடைய கரத்தால் உயர்த்தார். கணமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் அவரால் வருகிறது. எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் ஆகும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல கதறணுங்க. தேவனே எனக்கு பிரசன்னம் தாரும். நான் நேத்தி கூட மிஷனரி ஜெபம் நடத்தினேன். காலையில் 9:30 வந்துட்டேன். நேரத்துக்கு வர்றது, தேவன் நமக்கு முன்ன அங்க இருப்பார். தி பங்க்சுவாலிட்டி, சகலத்தையும் அதினதன் காலத்தில் செய்கிறவர். 8 மணினா 8 மணி கரெக்டா வந்துடுவார். நான் 10 மணிக்குன்னு வச்சிருக்கேன் ஜெபம், ஆனா 9:30 வந்துடுவேன். 10ல இருந்து 10:45 வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ண, வெறும் துதி 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 துதி. அதுலதான் பிரியப்படுவார். துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க, பிரசன்னம் வந்துடும். அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ணுங்க. நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உடனே விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்காதீங்க. துதிச்சு 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 ஆவியான வரும்போது நீங்களும் உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணையும் போது 2 பேர் ஆயிருவீங்க. அப்போ விண்ணப்பம் பண்ணினால் அது இன்ஸ்டன்ட் ரிப்ளை வரும். அதுக்காக தான் சொன்னார் ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியல, நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க.
இந்த மாதிரி ஒரு தேவன் இருந்தும் கூட, ஒரு ஸ்லாகே இருந்தும் கூட நம்ம பயன்படுத்தவில்லையானால் நமக்கு என்ன பேர் வச்சுக்கிறதுன்னு நானே சொல்லலை, நீங்களே சொல்லிக்கங்க. அல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 மற்றும் 11. எனக்கு முன்னாக எப்போதும் நான் வைத்திருக்கிறேன். அந்த பிரசன்னத்தை யாரும் குலைக்க முடியாது, குலைக்க கூடாது. டிஸ்டர்ப் வரும், போவோம் வருவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம், ஏதோ கேட்பாங்க கொள்ளுவாங்க, திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணிக்கணும். அதை அப்படியே கத்திரி வச்சு வெட்டி விட்டுறக்கூடாது, திரும்ப தொடரணும். நம்ம மறந்து போகக்கூடாது. நான் அவரோட இருக்கிறேன். அவரோட நம்ம இருந்தால், அவர் நம்மோட இருந்தால் நம்மை பிழை செய்ய, பாவம் செய்ய ஒட்டாது. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் எப்போதும் இருக்கிறேன். மொபைல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப காலையில் பாஸ்டர் ரொம்ப அது சொன்னது எனக்கு இதுவாக இருந்தது. காலையில் முதல் ஆராதனையில் எல்லாம் போட்டு விளாசிட்டார். மொபைல் இன்னைக்கு ரொம்ப வாலிபர்கள், கண்ணியர்கள் மொபைல் மேல மூழ்கிரு. இட் மேக்ஸ் அஸ் ஸ்லேவ், அடிக்ட். எங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான் நான் பார்ப்பேன் மொபைலு, மற்றபடி வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அவ்வளோதான். பட் மற்றபடி பைபிள் இல்லாமல் வாசிக்காதீங்க, மொபைலில் வாசிக்காதீங்க. பைபிளை திறந்து வாசிங்க, குறிப்பிடுங்க, எழுதுங்க, நோட் போடுங்க, என்னென்ன உங்களுக்கு சொல்றாரு. வேதத்தை வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்தில் இருங்க, தேவ பிரசன்னத்தோடு இருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மொபைல் நம்ம பக்கத்தில் இருக்கா, எஸ் ஆர் நோ நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. பெந்தகோஸ்து ஆராதனையில அனுபவங்களில் இருங்க. நான் ஒரு பெந்தகோஸ்தக்காரன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். எந்த டினாமினேஷன் சர்ச் போனாலும் கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகத்தின் படிதான் நான் என்னுடைய ஊழியத்தை செய்வேனே தவிர நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நான் உள்ளதை உள்ளதனமா சொல்லிட்டு நான் கடந்து வந்துடுவேன். அல்லேலூயா. நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டோம். கன்னிகைகள் தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன குறைஞ்சு போச்சு? குறையும் குறையும். விளக்கு ராத்திரிலாம் எரிஞ்சா காலையில எண்ணெய் இல்லாம போகும், மறுபடியும் எண்ணெய் ஊத்தணும். மேல இருக்கிற திரிய கொஞ்சோண்டு அந்த கறி கட்டி இருக்கும், சிட்டம் கட்டி இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் தொடச்சி எண்ணெய் ஊத்தணும். அப்பதான் மணவாளன் வரும்போது ஆயத்தமா இருப்போம். அப்டேஷன் இல்ல, அனாயிண்டிங்ல பிரசன்ஸ்ல அப்டேஷன். ஸ்டே வித் தி லார்ட், ஹி வில் அப்டேட் எவ்ரி டே. போன வாரம் என்னுடைய டேப்ல அப்டேஷன் வந்திருக்கு, நீங்க ஷெட்யூல் போடுங்க, இப்போவா எப்போ. நான் நைட்டு 2 மணிலேருந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லோட் பண்ணிட்டு விட்டுட்டேன். நைட்டு தானா அப்டேட் ஆயிடுச்சு, காலையில் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய டேப். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க அப்டேட் பண்ணணும். ஒரே வேதம் தான், ஆவியானவர் உங்களுக்கு அனுதினமும் கற்பித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கண்ணி வலைகளிலே அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, கண்ணிகள் தெறிப்புண்டு போகும்படிக்கு உங்கள் காலை தப்புவிப்பார். தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க, தேவ பிரசன்னத்தோடு இருங்க, அவரோடு இருங்க. உம்மோடு இருப்பதா உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதா பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனா தேவனோட நாம இருக்கணும், தேவனோடு. கடைசியாக நான் ஒரு பாயிண்டை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 55:17 தி எம்பரர் டேவிட்க்கு ஒரு டெடிகேஷன் இருந்தது. சாம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தம் கேட்பார். இது அவனுடைய பிரதிஷ்டை. ஆனால் ஒரு நாள் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற நாளிலே சாயங்கால வேளையிலே அவன் உப்பரிகையின் மேலே உலாத்தினான். கண்ணி வந்துடுச்சு. ரொமான்டிக் மூட்ல அப்படி பால்கனியில் அப்படி சுத்திட்டு வர்றாரு. சாயங்காலம் வேலை, டேவிட்டு உன்னோட வேலை என்ன? தியானம் பண்ணி முறையிடணும், அதான் உன் பிரதிஷ்டை. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னாக்கா, பால்கனிக்கு வந்துட்டார். உங்க தலையில ஒரு வெள்ளை முடி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எதிராளிக்கு தெரிஞ்சிடும். நீ எப்ப பிரசன்னத்திலிருந்து வெளியே வரன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கான் உன் வலது பக்கத்துல இருந்து சாத்தான். உன்னை கவிழ்க்கிறதுக்கு அவன் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறான். நீ எப்போ தேவன் கையை விட்டு உதறிட்டு நீயா ஓடுறியோ அப்ப பிடிச்சி கவுத்துருவோம். ஹல்லேலூயா. அப்படிதான் கவுந்துட்டான். ஒரே நாள் சாயங்காலம் கவுத்துட்டான். அவனை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு தெரியுமா? கொலகாரன் ஆக்கிடுச்சு.
எந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கையை போடுவது இல்லைன்னு சொல்லி உறுதியா இருந்தானோ அந்த மனுஷன் கொலைகாரனாய். தீர்க்கதரிசி வந்தான், பாயிண்ட் அவுட் பண்ணினான். அவன் வரும்போதே நேரடியாக சொல்ல முடியாம ஒரு கதையை கையில பிடிச்சிட்டு வந்தான். ஏன்னா ராஜா நாங்கெல்லாம் நேரடியா அவங்க முன்னாடி சொல்ல முடியல. சாமுவேலு அங்க காளைய பிடிச்சுக்கிட்டு போனான் சவுல் கிட்ட கதையை சொல்றதுக்கு, குற்றப்படுத்துறதுக்கு. இங்க கதையை பிடிச்சிட்டு வந்தான். அங்க காளைய பிடிச்சிட்டு போனான் சாமுவேல், இங்க தீர்க்க நாத்தான் கதையை பிடிச்சிட்டு வந்தான். உங்க முன்னாடி எல்லாம் நாங்க கதையும் எங்க ஆலையும் பிடிச்சிட்டு வந்ததுதான் உங்களுக்கு டுப் டுப் டுப்புன்னு வேண்டி இருக்கு. இவன் கதையை பிடிச்சிட்டு வந்தான், கதை முடிவில் தீர்ப்பு வந்தது. யூ ஆர் தி பர்சன், நீதான் அந்த மனுஷன். யாரங்கே அவனை சிறைச்சேதம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடினான். சங்கீதம் 51 நம்ம கையில் வந்துடுச்சு. நான் எல்லாம் படிக்க போறதில்லை, ஆனால் அதில் 2 வசனம் 51 10 முதல் 12 வரைக்கும். சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இதயம் இல்லை, நிலைவரமான ஆவி என்னில் என் உள்ளத்தில் புதுப்பியும் இல்லை, அதுவும் போயிடுச்சு. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். சமூகம் போயிடுச்சு. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அப்ப பரிசுத்த ஆவி இருக்கு, பார்ட்டா நீங்க கவனிக்கணும். உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து, அதுவும் இல்லை. பாவம் செஞ்ச பின்னாடி கவனமா கேளுங்க. பெந்தெகோஸ்தே full gospel revival church congregation, listen carefully. பாவம் செஞ்சிட்ட பிறகு பரிசுத்த ஆவியான உள்ளதான் இருப்பார். நீ அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே தான் இருப்ப, ஏமாந்துராத. உனக்குள்ள ரட்சண்ய சந்தோஷம் போயிருக்கும். நீ செத்த புணமா நடபடமா பைபிளை தூக்கிக்கிட்டு சர்ச்சில் வந்து போட்டுட்டு ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இப்படிதான் போவியே தவிர சந்தோஷமே இருக்காது. ரட்சண்ய சந்தோஷம் போயிடுச்சு. உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாக ஆவியும் இல்லை. இதுதான் சைன், இதுதான் சைன். திருவிருந்திலே நம்ம கை வைக்க போகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து. ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப் பிஃபோர் புட்டிங் யுவர் ஹேண்ட் இன் த ஹோலி கம்யூனல். செக் யுவர் செல்ஃப். சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? அபிஷேகம் பெற்ற போது வந்ததான அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? கண்களை பிடுங்கி தர முடியுமான தருவீங்களே. இப்ப எப்படி இருக்கு? உற்சாகம் இருக்கா? இல்ல நடபடமா ஆயிட்டீங்களா? பெந்தெகோஸ்தே தான், அதே விசுவாசி தான், அதே ஞானஸ்தானம் தான். சிலர்லாம் அப்படியே பெந்தெகோஸ்தே விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே அபிஷேகத்தை இழந்துடும். அதனால தான் நான் சொன்னேன், we need updation. என்னை புதுப்பிக்கணும். சங்கீதம் 92:10 அதுதான் எழுதுகிறான் சங்கீதக்கார். புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனால். அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில், நான் அசுத்த மசுகள் மத்தியில் வாழறேன். என்னுடைய அபிஷேகம் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு 10 லிட்டர் ஊத்துனாரு, அப்படியே இருக்காது. இன்னைக்கு 1.25 லிட்டர் ஆகி போச்சு. இப்ப நான் அதை அப்டேட் பண்ணணும், எண்ணெயை புதுப்பிக்கணும். என் சந்தோஷம் எங்க போச்சு? எபேசியர் 6 இருக்கு, ரட்சண்ய தலைச்சீரா. உன் தலைமையில இருக்கிற தொப்பி எங்கப்பா தாவீது? எங்க விழுந்துச்சு தேடு. ஹெல்மெட் எங்க தேடு. எந்த இடத்துல விழுந்ததுன்னு முதல்ல தேடு. அப்ப கண்டுபிடிச்சிடலாம் நீ என்ன பாவம் பண்ணனு. அன்னைக்கு சாயங்காலம் விழுந்தது ஆண்டவரே, பால்கனில விழுந்தது ஆண்டவரே, அந்த உப்பரிகையில விழுந்தது ஆண்டவரே. இப்ப ரினியூ பண்ணிக்கலாம். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிய புறக்கணியாதேப்பா, நான் பாவத்திலே கர்ப்பம் தரித்தேன். அந்த பரிசுத்தவான் அதிகாரம் இருந்தது. he was emperor. அவன் கையில சக்கரவர்த்தி அதிகாரம் இருந்தது. டேய் அந்த தீர்க்கதரிசியை புடுறா, உள்ள தள்ளுடா. அவனை சொல்லல, சொன்ன உடனே ஆலயத்துக்கு வந்தான், தன்னை புதுப்பித்துக் கொண்டான். தேவ சமூகம் இருக்குமானால் இடதுபுறம் வலதுபுறம் விழாதபடிக்கு உங்களை மடுவிலே நடத்தும். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இன்னும் கிட்ட கிட்ட
சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகம் இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த. Can we sing one more time with full heart? உங்கள் இருதயத்தின் மேல் உங்கள் வலது கரத்தை வைத்து பாடுங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. Amen. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த திருப்பந்தியில் கையிடும் முன் அபாத்திரமாய் போகாதபடி நம்முடைய ஆத்மாவை ஒரு செக் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இரட்சண்யத்தின் தலைச்சீராய் எங்கு விழுந்தது? நான் உமக்கு விரோதமாய் ஏதாகிலும் செய்திருப்பேனானால், தெரிந்தும் தெரியாமலும் என் உதடுகளினால் பாவம் செய்திருப்பேனானால், என் கண்களினால் செய்திருப்பேனானால், என் சிந்தனையினால் செய்திருப்பேனானால், நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். வேணும்னா வீட்டில் படிச்சு பாருங்க. ரோமர் 12:1. புத்தியுள்ள ஆராதனை தானா இல்ல மாயமான ஆராதனை தானா? புத்தியுள்ள ஆராதனை செய்தால் தேவன் உங்களோட இடைப்படுவார். மாயமான ஆராதனையானால் தேவன் விலகி நிற்பார். நான் அவருடையவன், அவர் என்னுடையவன். கற்புள்ள கன்னிகையா, உன் மணவாளனுக்கு நீ துரோகியா? உன் மணவாளன் உன் கையை பிடிக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாய் பரிசுத்தவான் இந்த சபைக்கு பண்ணுகிற ஜபதூபங்கள், கர்ப்பவேதனை, உங்களுக்காக எடுக்கிற பிரயாசங்கள், உங்களை கர்த்தருக்கு முன்னாக கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கணும். ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். தனி ஜபம் ஆராய்ந்து பாருங்க. பந்தி வரும்போது, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சரீரத்தின் துண்டு என் கையில் விழும்போது, அந்த ஜீவனுள்ள சரீரத்தின் துண்டு என் கையில் விழும்போது, அந்த ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம் என் முன்னாடி வரும் பொழுது, அது என் சரீரத்துல உள்ள போகும்போது எனக்கு வியாதியோ மரணமோ சாபமோ வரக்கூடாது. அது என்னை பரிசுத்தமாக்கணும். ஒரு குரூப் ரத்தம், பரிசுத்த ரத்தம். அந்த பரிசுத்த ரத்தம் உங்களுடைய சரீரத்துல ஏற்றப்படணுமா? அந்த ரத்தம் உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம் பரிசுத்தமா இருந்தாதான். அசுத்தமானால் அது வேறு கிரியை நடக்கும். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறுத்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, தராசிலே நெருக்கும் பொழுது நீ எடை குறைய காணப்பட்டாய். நான் எதிர்பார்த்த எடை இல்லை. நான் நினைத்தேன் இவ்வளவு எடை, இவ்வளவு வெயிட் நீ இருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் தராசில் வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் தெரிகிறது, நீ குறைய காணப்பட்டாய். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நோக்கி பார்க்க வேணும். நான் தராசில வைக்கப்பட்டால், கர்த்தருடைய தராசில வைக்கப்பட்டால், அவர் எதிர்பார்த்திருக்கிற நிறை, வெயிட் இருப்போமா அல்லது குறையுமா? குறையும் என்று நமது மனச்சாட்சி நமக்கு சொல்லுமானால், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் உமக்கு உகந்தவனாக்கும், உமக்கு உகந்தவளாக்கும், என்னை இன்னும் உம்மோடு உட்காருகிறதுக்கு தகுதியானவர்களாய் மாற்றும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதுக்கு அருள் செய்வேன்னு சொன்னீரே, நான் தகுதியா இல்லை என்று உங்களுடைய நம்முடைய தகுதி குறைவை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே மன்னியும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை அழைத்த பரிசுத்தத்துக்கு, என்னை அழைத்த மகிமைக்கு நான் தயாராகும்படி கர்த்தாவே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். யாரும் இந்த உலகத்தில் பூரண பரிசுத்தர் இல்லை, சுத்த பரிசுத்தர் இல்லை. ஆனால் பரிசுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்ட நெருங்கி சேருவோம், இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்ட நெருங்கி சேருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் ஆண்டுடைய கிட்டத்திலே நெருங்கி போக வேணும். ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி ஜீசஸ். அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளுவோம். நெருக்கத்தை, அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை குறைப்போம், நெருக்கத்தை உணர்வோம். நிச்சயமாக நம்மை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்துவார், நடத்துவார், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நல்ல பிதாவே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாக இப்படிப்பட்ட தருணத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த ஆராதனையிலே நீர் பேசின வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்களை பரிசுத்த பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால் மட்டுமல்ல, இப்பொழுது உம்முடைய இரத்தத்துக்கும் உம்முடைய சரீரத்துக்கும் உரியவர்களாக எங்களை அழைத்திருக்கிறேன், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், எங்களை இதுவரைக்கும் பரிசுத்தப்படுத்தி வந்திருக்கிறேன். இப்போதும் எங்களை அன்று உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக எங்களை மாற்றும், எங்களை கழுவி சுத்தம் பண்ணும். நிச்சயமாகவே கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். கிருபையாக கிருபையாக கழுவும். இன்னமும் மண்டையிலே சேர, இன்னும் உமது அருகிலே நெருங்கி சேர எங்களை பக்குவப்படுத்தி, ஆண்டவரே தகப்பனே, நீர் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், நாங்களும் ஆண்டவர் அதில் பூரிப்படைய வேண்டும். நாங்களும் உம்முடைய கையில் பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்க வேணும். நாங்களும் இன்னும் உமக்கு உபயோகரமான பாத்திரங்களாக இருக்க வேணும். கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக.